நான் போற இடத்துல எல்லாம் ஏன் மருமகளை மாதிரி வருமானு நான் மெச்சி இருக்கேன். ஆனா என்கிட்டே போய் சொல்லி என்ன ஏமாத்திருக்கால. இப்படி செய்வான்னு நான் கனவுல கூட நினைக்கல. இந்த ஊரே மாமியார் மருமகள்லாம் எப்படி இருக்கணும்னு இவளை என்னை பார்த்துதான்டா சொல்லும். ஆனா இப்ப புதுசா வந்தவ பேச்ச கேட்டு இவ மாறிட்டால. அத்தை அப்படிலாம் இல்ல அத்தை. உங்க மேல இருக்க பாசமும் மரியாதையும் என்னைக்குமே போகாது அத்தை. அத போயிடுச்சே. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? இத பாரு தாயே, எனக்காக நீ எதுவும் செய்ய வேண்டாம். போய் உன் சோலைய பாரு. அம்மா, அதான் அவ அத்தனை தடவை மன்னிப்பு கேட்கிறாள்லம்மா. நீ இத்தனை வருஷத்துல அவ மேல பெருசா கோவப்பட்டே நான் பார்த்தது இல்லம்மா. நீ அவ கையால சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்ட. அத அவளால தாங்கிக்கவே முடியலம்மா. இவ்வளவு நேரம் அழுதுகிட்டே தான் இருந்தா. உன்கிட்ட போய் சொன்னது தப்புதாம்மா. நான் வேணா அவளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. டேய், நீ எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? நீயா போய் சொன்ன? நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஆனா நீங்க சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க. இந்த தண்டனை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. இத பாரு மருமவளே, இது உனக்கான தண்டனை கிடையாது. உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கைக்கு நானே எனக்கு கொடுத்துக்கிற தண்டனை. இப்ப சாப்பிடலன்னா என்ன? நான் செத்தா போயிடுவேன். ஐயோ, போயிட்டு போறேன். ஐயோ பாட்டி, இந்த 30 வருஷத்துல நீங்க சாப்பிடாம நான் என்னைக்கு அத்தை சாப்பிட்டிருக்கேன்? என் புருஷனுக்காக கூட நான் காத்துட்டு இருந்ததில்ல. என்னைக்குமே நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அத்தை நான் சாப்பிட்டிருக்கேன். அதுதான் நான் உங்க மேல வச்சிருக்க மரியாதை. ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை இதுவா? சரி சரி, அழாத. உன்னை அழ வைக்கணும்லாம் எனக்கு ஆசை இல்லை. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல. என் வார்த்தையை நீ மீறிட்டேன்னு தான் எனக்கு வருத்தம். சரி இருக்கட்டும், இதுவே கடைசியா இருக்கணும். இனிமே எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது, சரியா? சரிங்க அத்தை. போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. போமா, போய் எடுத்துட்டு வா சீக்கிரம். மீனாட்சி அக்கா, வாங்கக்கா. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமா, அதான் வந்தேன். சரி, உள்ள வாங்க, பேசிக்கலாம். வாங்கக்கா. அக்கா உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் மீனாட்சி. நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு நான் கிளம்புறேன். எனக்கு வேலை இருக்கு. சரிக்கா, உட்காருங்க. என்னக்கா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. அப்படியாக்கா? ரொம்ப சந்தோஷம். அவ வெளியூர்ல இருக்கான்னு சொன்னீங்களே? ஆமா, ஹைதராபாத்ல இருக்கா. கல்யாணத்தப்போ இங்க வந்துருவா. மாப்பிள்ள கனடாவில் பிசினஸ் பண்றாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னையும் கனடாவுக்கே வந்துருன்னு என் பொண்ணு சொல்றா. ஓ, அப்படின்னா அங்கேயே போய் செட்டில் ஆக போறீங்களா? ஆமா. போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். அதான் இந்த வீட்டை வித்துடலான்னு இருக்கேன். கல்யாணத்துக்கும் பணம் தேவைப்படுது. வீட்டை வித்துட்டா கொஞ்சம் பணத்தை செலவுக்கு வச்சுக்கிட்டு மீதிய எஃப்டில போட்டு வைக்கலான்னு இருக்கேன். எப்பக்கா விற்க போறீங்க? நிறைய பார்ட்டிங்க கேட்டிருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ள வித்துடணும்.
ஒரு வாரத்துலயா? என்னக்கா சொல்றீங்க? ஆமா மீனாட்சி, ஒரு வாரத்துக்குள்ள நீ வீட்டை காலி பண்ணி கொடுத்துடு. அக்கா, ஒரு வாரத்துல எப்படிக்கா காலி பண்ண முடியும்? கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? எங்க அம்மா எப்ப எந்திரிப்பாங்கன்னே தெரியல. அவங்களுக்காக நான் ஓடிட்டு இருக்கேன். இப்ப பார்த்தா வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. நான் எங்க போவேன்? என்ன பண்ணுவேன்? மீனாட்சி, அக்கா, என்ன மீனாட்சி, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டியா? ஆமாக்கா, இனிமேதான் அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போகணும். நானும் காலையில போய் சுமதியை பார்த்துட்டு தாமா வந்தேன். அவளை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, இப்படி நடக்கணும்னு இருக்கு. விடு மீனாட்சி, எல்லாம் சரியாயிடும் நம்புவோம். மீனாட்சி, ஏமா உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஹவுஸ் ஓனர் வந்துட்டு போனாங்கக்கா. என்ன அவளுக்கு திடீர்னு? ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. என்ன சொல்ற மீனாட்சி, வீட்டை காலி பண்ண சொல்றாங்களா? ஆமாக்கா, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்களாம். அதனால வீட்டை விற்க போறாங்களாம்க்கா. அவ அங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். இன்னும் ஒரு வாரத்துல நாம எப்படி வீட்டை காலி பண்ண முடியும்? திடீர்னு வந்து இப்படி சொன்னா எப்படி மீனாட்சி? எனக்கும் என்ன செய்யறதுனே தெரியலக்கா. ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு வாரம் தான் உனக்கு டைம். அதுக்கு மேல ஒரு நாள் கூட கொடுக்க முடியாது. சீக்கிரம் வீட்டை காலி பண்ற வழிய பாரு. வர. மீனாட்சி, ஆ, மலேசியா புக்கிங்கான பிரிண்ட் எடுத்துட்டியா? ஆ, இதோ இந்தா. ஏய், இது அந்தமான் கஸ்டமரோடது. ஆமால, அது கூட. ம். என்னாச்சு உனக்கு? ம். காலையில இருந்து நானும் பாக்குறேன், டல்லாவே இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, நாங்க கூட சம்டைம்ஸ் வேலையில மிஸ்டேக் பண்ணுவோம். நீ சின்ன தப்பு கூட பண்ண மாட்ட. இன்னைக்கு இப்படி மாத்தி கொடுக்குற. என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல, எங்க ஹவுஸ் ஓனர் 1 வீக்ல வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. அவங்க வீட்டை விற்க போறாங்களாம். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் ஒரு வாரத்துல எப்படி வீடு தேட முடியும்? டைம் கேட்க வேண்டிதானே? கேட்டு பார்த்துட்டேன், அவங்க தரல.